ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ண விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியுங்க. இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க, லைக் போட்டு விடுங்க. போகிறேங்க. ஃபஸ்ட்டு நாம் இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி கொண்டு வரலாங்க. மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க. தேங்காய் துருவ வச்சுருக்கீங்க, மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சின்ன சீரகம், பெரிய சீரகம், சின்ன வெங்காயம் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நாம் இன்னைக்கு பொன்னார மீன் வச்சு தான் மீன் குழம்பு எப்படி செய்வான்னு காமிச்சு தரப்போகிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க. இதை நாம் வடிகட்டி எடுத்து சேர்க்கலாங்க. இப்போ நாம் தேங்காய் மசாலா எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் மீனை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க. இதில் நாம் ஏற்கனவே மசாலா ஆட்டு வச்சுருக்கோம், இல்லை மை மாதிரி ஆட்டு வச்சுருக்கீங்க. அந்த மசாலாவை மீனில் சேர்த்தாச்சுங்க. மசாலா நல்ல மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு அதிகம் கம்மி அதுக்கேற்றவாறு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. வடிகட்டு வச்சுருந்தோம்ல புளி தண்ணி, அதை சேர்க்கலாங்க. உப்பு சேர்க்கலாங்க. கல் உப்பு தான் நான் எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு ருசிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவையான கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வைக்கலாங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ நாம் பச்சை கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்க்கலாங்க. கரண்டி வச்சு மெதுவாக கிண்டு விட்டுக்கோங்க. இப்போமே வாசனை வர தொடங்கியாச்சுங்க. நான் சொன்னது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மீன் குழம்பு இப்படி பண்ணுங்கள், ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வருங்க. ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக மீன் குழம்பு செய்யலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம், புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்க, மீன் எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. இந்த மீன் வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பஞ்சு மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் கூட நீங்கள் தைரியமாக கொடுக்கலாங்க. குழம்பும் நல்லா வத்தியாச்சுங்க. மீன் குழம்பு ரெடிங்க. சொன்னது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,